ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சபீஸ் டியூப். இன்றைக்கி நம்ம சேனலில் மலேசியாவோட கண்டினியூஷன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. லாஸ்ட் வீடியோவில் அந்த ஸ்விம்மிங் பூல் அந்த அம்யூனிட்டிஸ் எல்லாமே காமிச்சிருப்பேன். ஸோ அதெல்லாம் ஷூட் பண்ணிவிட்டு நேராக வீட்டுக்கு வந்தோடனே வந்து காஃபி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் நாங்கள் காஃபி குடிச்சிட்டு அண்ட் தென் கிளம்பணும், புத்ராஜயா போகலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ பால் வந்து ஆல்ரெடி வாங்கினது இருந்தது, கொஞ்சமாக இருந்தது, ரொம்ப கம்மியாக. ஸோ கண்டிப்பாக பத்தாது. அண்ட் லாஸ்ட் ஒரு 1 டே கண்டிப்பாக பால் தேவைப்படும். அண்ட் போகிற ஏர்போர்ட் கிளம்ப முன்னாடி நாங்கள் மிட் நைட் தான் கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ எதுவுமே சாப்பிட முடியாது. அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து காஃபியாவது குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். ஸோ நான் லாஸ்ட்டாக ஒரு 1 லிட்டர் பால் மட்டும் வாங்கிக்கிட்டோம். இதுதான் இங்கே மினிமம் குவான்டிட்டின்னு நினைக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் க்ரீம் மில்காக இருந்தது, ரொம்பவே திக்காக இருந்ததுனால கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஆட் பண்ணி நான் வந்து பாயில் பண்ணி விட்டுட்டேன். மீன் பை லாஸ்ட் டே தான் நாங்கள் சன்வே லகூன் போயிருந்தோம். போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெட் ட்ரெஸ்லாம் இருந்தனால லாண்ட்ரி வந்து போட்டிருந்தோம். வீட்லேயே வந்து இன்பில்ட் லாண்ட்ரி இருக்கிறதுனால. ஸோ அதிலே ட்ரையரும் இருக்குது. 90% ட்ரை ஆகிடுச்சு, ஒரு 10% ட்ரை ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் அதை வந்து ட்ரை பண்ணுறதுக்கு போட்டிருந்தேன். அந்த கிளாத் எல்லாம் வந்து மடித்து வச்சுட்டு இருந்தேன். பிகாஸ் இன்றைக்கி போயிட்டு வந்து எல்லாமே ஒரே நேரத்தில் பண்ண முடியாது. நைட் கொஞ்சம் பேக்கிங் எல்லாம் இருக்குது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை வந்து முன்னாடியே வந்து பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ காஃபி வந்துட்டு பால் லைட்டாக ஹீட் ஆனால் போதும். பிகாஸ் இது வந்து பாஸ்டரைசர் மில்க் தான். ஸோ அது ரொம்ப ஹீட் பண்ண தேவையில்ல. லைட்டாக நான் வீட்டில் அவன் இருந்தால் ஒரு 1 மினிட்ல வச்சுருவேன். இங்கே அவனால கொஞ்சம் பால் ரொம்ப நேரம் ஹீட் பண்ணுற மாதிரி இருந்தது. மோஸ்ட்லி நம்ம ஊரில் ஆவின் பாலே வந்து ரொம்ப ஹீட் பண்ணி பொங்கலாம் விட தேவையே கிடையாது. லைட்டாக அந்த நம்ம குடிக்கிறதுக்கான நமக்கு வார்மாக ஆனாலே போதும். நமக்கு எவ்வளோ அளவுக்கு சூடு இருந்தால் குடிப்போமோ அந்த அளவுக்கு ஆனாலே போதும். ரொம்ப போட்டு காய்ச்சவே தேவை கிடையாது. அண்ட் தென் நாட்டு சக்கரை அண்ட் சுகர் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி 3 பேருக்கும் காஃபி வந்து போட்டுட்டேன். ஸோ காஃபி கொஞ்சம் பிஸ்கெட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம உடனே குளிச்சுட்டு வந்து கிளம்பிடலாம். பிரேக்ஃபாஸ்ட் கூட நம்ம வந்து அப்புறமா அங்கே போயிட்டு கூட பார்த்துக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் தென் நாங்கள் எல்லாம் குளிச்சுட்டு ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து கேப் புக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து புத்ராஜயா போகலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணல, திரும்ப பண்ணு. இல்லை ஒத்த கண்ணு பண்ணல, ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணலாம். நம்ம புத்ராஜயா ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணிட்டாக்கா நம்ம உள்ளே போயிடலாம். இங்கே பாருங்க மூஞ்ச, என்னவா மூஞ்ச பாருங்க, என் மூஞ்ச அழகா இருக்கடி.
அந்த ரோட்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது, செம்மையாக மெயின்டைன் பண்ணுறாங்க, நல்லா அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு எல்லாமே. அண்ட் அந்த பிரைம் மினிஸ்டர் பில்டிங்குமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து புத்ரா மாஸ்க்கு போயிடலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இங்கே வந்து அந்த புத்ரா மாஸ்க் ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்தோன்னாக்கா பிங்க் டோன்டு கிரானைட்டு தான். நல்லா இருந்தது அந்த கலர் பார்க்குறதுக்கு, ஒரு மாதிரியான லைட் பேஸ்டல் பிங்க்கில் கிரானைட் ஒர்க் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நீங்கள் மாஸ்கோட விசிட்டிங் ஹார் வந்து போட்டிருந்தாங்க. சாட்டர்டே டு தேர்ஸ்டே வந்து 9 AM to 10 PM, ஃப்ரைடே மட்டும் ஜும்மா இருக்கிறதுனால 9 to 11, அப்புறம் திரும்ப 3 PMலேயும் ஸ்டார்ட் ஆகி மறுபடியும் 10 PM வரைக்கும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து மாஸ்கோவில் என்ட்ரு ஆகிட்டு இருக்கிறோம். ஸோ நிறைய பேர் வந்து ஒரு ரோப் போட்டிருக்காங்க, மெரூன் கலர் ரோப் ஹூடோட போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா சப்போஸ் அவங்க ட்ரெஸ் கோட் ஃபாலோ பண்ணல அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு ரோப் வந்து அங்கே கவுண்டரில் இருக்கும். ஸோ அதை கேட்டு அதை போட்டுட்டு உள்ளே வரலாம். ஸோ கோர்ட்யார்ட் கிட்டலாம் நம்ம ஸ்லிப்பர்ஸ் போட்டுக்கலாம். மஸ்ஜித்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மட்டும் நம்ம ஸ்லிப்பர்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே போக வேண்டியது தான். அண்ட் உள்ளே ரொம்பவே அழகாக இருந்தது, அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஆர்கிடெக்ட் டிசைன் ஒவ்வொன்றுத்தையும் அவ்வளோ நேரம் பார்க்கலாம் இருக்குது, அவ்வளோ அழகாக இருந்தது. அண்ட் இங்கே நிறைய வந்து ஃபேக்ட்ஸ் வச்சுருந்தாங்க, குரான் அண்ட் சயின்ஸோட ஒப்பிட்டு என்னென்ன விஷயம்லாம் இருக்குது அப்படிங்கிறது நிறைய விஷயம் வச்சுருந்தாங்க. ஸோ இதை படிக்கிறதுக்கு நமக்கு ஒரு நாள் பத்தாது, அவ்வளோ இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் ஒரு டாபிக் ஹெட்டிங்ஸ் மட்டும் ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு இருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது அதெல்லாம் பார்க்குறதுக்கு. நீங்கள் லைட்டிங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. சாண்டிலியர்லாம் நல்லா பெரிய பெரிய சாண்டிலியர், ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. மேபி நைட் டைம் வந்து அந்த லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆகிருக்கும், இன்னுமே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இங்கே ஒரு வேர்ல்டு மேப் மாதிரி செட் பண்ணிவிட்டு ஒரு பெல் பின் வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ நம்ம எந்த கண்ட்ரிலேருந்து இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறத பாயிண்ட் பண்ணிவிட்டு, ஸோ மோஸ்ட் ஆஃப் த பெல் பின் வந்து ஏஷியன் கண்ட்ரியில் தான் இருந்தது. அண்ட் அங்கங்கே நம்ம தெரியாத ஊர்லேருந்து கூட நிறைய, ரொம்ப தூரத்துலேருந்து கூட நிறைய வந்திருக்காங்க, இன்க்ளூடிங் ஐஸ்லாண்டு அந்த மாதிரிலாம் கூட வந்திருந்தாங்க அங்கேருந்துலாம் கூட. ஸோ ஒரே ஒரு பெல் பின் வந்து ஐஸ்லாண்டு இருந்தது. அண்ட் தென் இன்னொரு சைடு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது வியூ. அங்கே நல்லா வந்து சில்லுன்னு, ஏன்னா பக்கத்துலேயே ஒரு ரிவர் இருந்தது, அதனால நல்லா சில்லுன்னு அந்த வியூ நல்லா இருந்தது. அங்கேருந்து நம்ம வந்து அந்த பிரைம் மினிஸ்டர் பில்டிங்கும் பார்க்கலாம். வியூ ரொம்பவே நல்லா இருந்தது அங்கேருந்து பார்க்குறதுக்கு.
நாங்கள் ஒரு 1 hour 1.5 hour மாதிரி ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். ஸோ இங்கேருந்து இப்போ வந்து கேப் புக் பண்ணி மறுபடியும் வீட்டுக்கு போகணும். அன்றைக்கி ஆனால் செம்ம வெயில், தாங்க முடியாத வெயில். இவ்வளோ வெயிலாக நாங்கள் வந்து இத்தனை நாளாக வெதர் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். மலேசியாவில் இவ்வளோ சூப்பராக இருக்கே சில்லுன்னு இருக்கேன்னு. பட் அன்றைக்கி வந்து ரொம்ப ஒஸ்ட் ஆகிடுச்சு. எப்பா என்ன இவ்வளோ வெயில் அடிக்குதுங்கிற மாதிரி ரொம்பவே டயர்டாகிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் பார்க்குறதுக்கு பக்கத்தில் ஏதோ ரெஸ்டாரண்ட் இருக்க மாதிரியும் தெரியல. அதனால் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் பண்ணலையா, கொஞ்சம் பசி வேறு அதிகமாகிடுச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் எப்படியே கொஞ்சம் ஒரு 10 minutes 15 minutes மாதிரி உட்காந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் கேப் புக் பண்ணி கிளம்பிடலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த கன்வென்ஷன் சென்டர் நல்லா பெருசாக இருக்கும் இல்லையா, அது ரொம்ப பெரிய கன்வென்ஷன் சென்டராக மலேசியாவில். ஆனால் ஆல்சோ வந்து இங்கே நிறைய நடக்கிற ஈவெண்ட்டு, அப்புறம் அந்த சினிஃபீல் சம்மந்தமாக இருக்கிற தமிழ்நாட்டிலேருந்து தமிழ் ஈவெண்ட்டு, கோலிவுட் அந்த மாதிரி நடக்கிற ஈவெண்ட், மலேசியாவில் நடக்கிற ஈவெண்ட் எல்லாமே இங்கே தான் நடக்குமா. ஸோ அது வந்து இங்கேருந்து பார்த்துட்டு இருந்தோம். பட் இங்கேருந்து ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் கேப் புக் பண்ணியிருந்தோம், கேப் வந்துருச்சு. ஸோ டக்குன்னு ஏறி உட்காந்தாச்சு. கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஸோ நேராக வந்து நாங்கள் லன்ச் தான் சாப்பிட போகிறோம். பிகாஸ் நாங்கள் இங்கே கிளம்பும் போதே ஒரு 11:15 11:20 இருக்கும். ஸோ எங்கள் வீட்டுக்கு நாங்கள் இருக்கிற வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 12 o'clock கிட்ட ஆகிடும். ஸோ அப்படியே லன்ச் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம் டேரெக்டாக. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது அமைதியாக. ஏன்னா யாருமே இல்லாத இடம். ஸோ தனியாக இந்த பிரைம் மினிஸ்டர் பில்டிங் வித் இந்த புத்ரா மாஸ்க் இருக்குது, அவ்வளோதான். ரொம்பவே அமைதியாக நல்லா இருந்தது. அண்ட் கார் எடுத்துகிட்டு வெளியாகும் போது தான் வந்துட்டு பார்த்தோம், இந்த பக்கம் ஓரமாக வந்து நிறைய கொஞ்சம் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஒரு 4-5 ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது பார்க்கிங்கில். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தோம், சரி ஓகே இதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ வீட்டுக்கு போகும்போதே வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். தங்க ரொம்ப ரோல் ஆகுது. இந்த மாதிரி ரெக்கார்டிங் பண்ணும்போது ஒவ்வொருத்தரையும் கட் பண்ணி ஒரு 15 minutes ஆஃப் வீடியோ தான். பட் அதுக்கு ரெக்கார்டிங்கு 2 hours போகும். ஸோ அதனால ரோல் ஆகிறது தான். ஸோ இதுதான் நாங்கள் இருக்கிற பில்டிங். பட் பில்டிங் வாசல் இறங்கல, கொஞ்சம் முன்னாடியே இறங்கிட்டோம். ஏன்னா நாங்கள் லன்ச் முடிச்சுட்டு தான் போகிறோம். பிகாஸ் அங்கே இறங்கி திரும்ப இங்கே தான் நடந்து வரணும். அதனால் நாங்கள் இங்கேயே இறங்கிட்டோம். நாங்கள் ரைஸ் நம்ம இந்தியன் சாப்பாடு சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 days ஆச்சு. பிகாஸ் முதல் நாள் வந்து நாங்கள் சன்வே லகூன் போயிருந்தோம். அங்கே வந்து சும்மா பர்கர் சிக்கன் தான் சாப்பிட்டோம். நைட்டுமே பெருசாக வந்து ரைஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே சாப்பிடல. 2 நாள் ஆச்சு ரைஸ் சாப்பிடாம. எனக்கும் மதுரைனாக்கும் ரொம்ப வந்து ரைஸு சாம்பார் ரசம்லாம் தேட ஆரம்பிச்சிருச்சு. எஸ்பெஷலி எனக்கு ரொம்பவே தேட ஆரம்பிச்சிருச்சு, என்னமோ தெரியல. ஸோ அதனால் வந்து வசந்த பவன் வந்து போயிட்டோம். என் ஹஸ்பண்ட் வந்து ஃபைசனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஃபைசன் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கிராங்கி ஆகிட்டாரு. ஸோ நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டு என் ஹஸ்பண்டுக்கு வந்து டேக் அவே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான். ஸோ நாங்கள் வந்து வெஜ் மீல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். நல்ல அந்த ரைஸ் எல்லாம் பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம். திடீர்னு அந்த சாம்பார், கூட்டு, பொரியல், கீரை, அப்புறம் இந்த கேசரி வச்சுருந்தாங்க, தயிர், ரசம், அப்பளம்லாம் பார்த்தோன்னு ரொம்பவே எக்ஸைட் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு அந்த சாம்பார் போட்டு சாப்பிட்டு அந்த ஃபஸ்ட்டு ஒரு வா வைக்கும் போதே அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ அதுதான் நம்ம ஊர் சாப்பாடோட ஸ்பெஷலே. கொஞ்சம் ஏர்லியாகவே வந்துட்டோம். அதாவது ஒரு 12 o'clock வந்து சாப்பிட்டதுனால நாங்கள் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டதே. அண்ட் ஹஸ்பண்டுக்கும் வந்து மீல்ஸ் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் இங்கே ஃப்ரிட்ஜில் வந்து இந்தியன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. முருங்காய் அந்த மாதிரி குப்பிக்கங்காய்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் நான் ஆர்டர் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ பார்சல் வாங்கிட்டு நானும் மதுரைலாவும் வந்து கிளம்பிட்டோம். இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் வீடுங்கிறதுனால நாங்கள் 2 பேரும் நடந்து போயிடுவோம். அண்ட் அவ்வளோதான், வீட்டுக்கு போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். இதோட கண்டினியூஷன் vlog வந்து அடுத்து நீங்கள் பார்ப்பீங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சபீஸ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.